திருவாரூர் அருகே தனது உடல் எடையால் உருவான உருவகேலியை மாற்றுவதற்காக இளைஞர் ஒருவர் 5 மணி நேரம் நீரில் மிதந்தபடி படுத்து சாதனை படைத்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அடுத்த விருப்பாச்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் பாலகிருஷ்ணன், திலகவதி. இவர்களுக்கு பால புகழேந்தி என்கிற மகனும் அனிதா என்கிற மகளும் உள்ளனர். கிராம உதவியாளராக பணிபுரிந்து வந்த பாலகிருஷ்ணன் கடந்த 2011 விபத்து ஒன்றில் படுகாயமடைந்து உயிரிழந்தார். இந்த நிலையில் இளங்கலை பட்டம் படித்து முடித்த பால புகழேந்தி BSc முடித்துவிட்டு கோயம்புத்தூரில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் மெயின்டெனன்ஸ் இன்சார்ஜாக கடந்த 5 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறார். பால புகழேந்தி தனது 10 வயதில் இருந்து தனது தாய் திலகவதியின் ஊரான புளிச்சகாடியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு எதிரில் உள்ள குளத்தில் மிதப்பதை பழக்கமாக்கியுள்ளார். இந்த பழக்கம் நாளடைவில் அவர் பணிபுரியும் கோயம்புத்தூரில் உள்ள நீச்சல் குளத்தில் தொடர்ந்து 5 மணி நேரம் வரை மிதக்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளது. தற்போது 120 கிலோ எடை இருக்கும் பால புகழேந்தி தனது உடல் எடையால் உண்டான உருவகேலியால் பல்வேறு சங்கடமான சூழல்களை சந்தித்துள்ளார். இந்நிலையில் தான் சந்தித்த இத்தகைய அவமானங்களால் ஏதேனும் சாதிக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு பால புகழேந்திக்கு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தனக்கு அதிகம் பழக்கம் பெற்ற நீரில் மிதக்கும் தன்மையையே சாதனையாக மாற்ற முடிவு செய்த அவர் தினமும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். அதன் அடிப்படையில் திருவாரூரில் உள்ள குளம் ஒன்றில் மிதக்க தொடங்கிய பால புகழேந்தி 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை 10 நிமிடம் இடைவெளி எடுத்துக்கொண்டு 5 மணி நேரம் தண்ணீரில் மிதந்தபடி அசத்தியுள்ளார். இதையடுத்து இதேபோல் 24 மணி நேரமும் தொடர்ந்து நீரில் மிதக்க முடிவு செய்துள்ள அவர் இதற்காக கின்னஸ் அமைப்பினரிடமும் பதிவு செய்துள்ளார். இது குறித்து பேசிய பால புகழேந்தி, உருவகேலியால் பாதிக்கப்பட்ட நான் எதையாவது சாதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் எனக்கு தெரிந்த விஷயமான தண்ணீரில் மிதப்பதை 24 மணி நேரம் செய்து சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த முயற்சியில் இறங்கியுள்ளேன் என்று கூறினார். 24 மணி நேரம் தண்ணியில் மிதக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ 2014 நான் நீச்சல் கற்றுக்கிட்டு மிதக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். காலேஜ் போகும்போது இங்கே காலைல 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம் டெய்லிக்கும் மிதந்துட்டு இருந்தேன். அது அப்படியே பழகி இப்போது ஒரு 5 மணி நேரம் மிதக்கிற மாதிரி இருக்கிறேன். இப்போது நான் பார்த்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 12 மணி நேரம் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. நான் 24 மணி நேரம் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு தான் இந்த ட்ரையல் பண்ணிகிட்ருக்கிறேன். தொடர்ந்து பால புகழேந்தியின் தாயார் திலகவதி கூறுகையில், பால புகழேந்தியின் இத்தகைய செயல் தங்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் அவனது விருப்பத்திற்காக அவன் சாதிக்க வேண்டும் என்று கூறினார். எனக்கு சின்ன வயசுல இருந்தே குளத்தில் நீஞ்சணும், மிதக்கணும், ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பானே. அதனால் இங்கே ஊருக்கு வர்றப்போ எல்லாமே 2 மணி நேரம் 3 மணி நேரம் மிதந்துக்கிட்டே இருப்பான். அதுமாரி கோயம்புத்தூரில் ஒரு 5 மணி நேரம் தொடர்ந்து மிதந்துக்கிட்டு வந்திருக்கான் நீச்சல் குளத்தில். அவனுக்கு ஏதோ ஒன்று சாதிக்கணும், எங்களுக்கு கூட இதில் விருப்பம்லாம், ஆனால் அவனுக்கு சாதிக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. சரி, உன்னோடைய ஆசை தான் எங்களுக்கு ஆசை, நீ எதை வேணாலும் சாதி அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் அவனை ஃப்ரீயாக விட்ருக்கோம். சாதிப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு, அதில் எந்த இதுவும் கிடையாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.